Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற லெசன் எலக்ட்ரிசிட்டி யூனிட் 5 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக். இதில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எக்ஸசைஸ் எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். Okay, textbook exercises. First Roman, choose the best answer. First one, when an ebonite rod is rubbed with fur, the charge acquired by the fur is positive. ஸோ ஒரு ராட் ebonite ராடை வந்து ஒரு ஃபர் துணி அந்த ஃபர் மேலே வந்து ரப் பண்ணும்போது அந்த ஃபருக்கு என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபருக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்வயர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி positive. Second one, the electrification of two different bodies on rubbing is because of the transfer of electrons. இப்போ ரெண்டு பாடி வந்து ரப் பண்ணும்போது இப்போ ஒன்றுக்கு வந்து பாசிட்டிவ் இன்னொன்றுக்கு வந்து நெகட்டிவ் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் ரெண்டுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எதனால அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்னால தான் இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இந்த பாடிஸ் வந்து அக்வயர் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி எலக்ட்ரான்ஸ். Third one, which of the following a simple circuit must have? Battery, wire, switch. இது மூணு தான் இருக்கணும். ஒரு சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னா தேவையானது என்னென்ன அப்படின்னா ஒரு பேட்டரி இருக்கணும், ஒயர் இருக்கணும், ஸ்விட்ச் இருக்கணும். இது மூணு தான் ரொம்பவே பேசிக்கான திங் ஃபார் அ சர்க்கியூட். Fourth one, an electroscope has been charged by induction with the help of charged glass rod. The charge on the electroscope is positive. Fifth one, fuse is a protective device for breaking an electric circuit. Okay. இப்போ ஓவர்லோட் ஆகி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும், கட் பண்ணிடும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரோமன், fill in the blanks. Transfer of electrons takes place by rubbing objects together. ஸோ இந்த செகண்ட் ஒனில் ஃபில்லப்ஸில் எம்சிக்யூஸில் பார்த்ததே தான் இது. ஸோ ஆன்சர் transfer of electrons. Transfer of electron takes place by rubbing objects together. Next one, the body which has lost electrons becomes positive. Electrons ஒரு பாடி ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து விட்டுருச்சு, லாஸ்ட் அப்படின்னா லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பாடியோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணிடும். சப்போஸ் கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். தேர்ட் ஒன், லைட்னிங் அரஸ்டர் இஸ் அ டிவைஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் பில்டிங் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக். ஓகே. ஃபோர்த் ஒன், எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஹேஸ் அ தின் மெட்டாலிக் ஃபிலமெண்ட் தட் மெல்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ் த கனெக்ஷன் வென் த சர்க்கியூட் இஸ் ஓவர்ஹீட்டட். ஸோ எலக்ட்ரிக் ஃபியூஸ். Fifth one, 3 bulbs are connected end to end from the battery. This connection is called series circuit. So series அப்படினாவே லைனாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து சீரீஸ் சர்க்கியூட். பேரலல் அப்படின்னா மேலே கீழே மேலே அந்த மாதிரி லைனாக இல்லாமல் எண்ட் டு எண்ட் அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு டோட்டலாக லைனாக கனெக்ட் பண்ணுறது தான் சீரீஸ் சர்க்கியூட். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது பேரலல் சர்க்கியூட். தேர்ட் ஒன், state true or false. If false, correct the statement. First one, the charge acquired by an ebonite rod rubbed with a piece of flannel is negative. True. ebonite rod ஓட சார்ஜ் தான் கேட்குறாங்க. ஸோ அது நெகட்டிவ் தான். ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், a charged body induces an opposite charge on an uncharged body when they are brought near. ட்ரூ. ஒரு சார்ஜ்டு பாடி வந்து இன்னொரு அன்சார்ஜ் பாடியோட ரப் பண்ணும்போது அந்த அன்சார்ஜ் பாடிக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் தான் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வந்து ரப் பண்ணால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் இதாகும். ஏன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால. தேர்ட் ஒன், த எலக்ட்ரோஸ்கோப் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு சார்ஜ் அ பாடி பை இண்டக்ஷன். ட்ரூ. Fourth, water can conduct electricity. True. Fifth one, in parallel circuit, current remains the same in all components. False. In parallel circuit,
voltage remains the same in all components. ஸோ அங்கே voltage தான் வந்து சேமாக இருக்கும், சீரீஸில் தான் கரண்ட் சேமாக இருக்கும். ஸோ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து in parallel circuit voltage remains the same in all components. Okay, next one. Fourth Roman, match the following. Two similar charges repel each other. So similar charges வந்து repel ஆகும். Next, two dissimilar charges attract each other. Third one, when glass rod is rubbed with silk, acquires a positive charge. Fourth one, when ebonite rod is rubbed with fur, acquires a negative charge. இது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் ராடுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும், எபனைட் ராடுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கிளாஸ் ராடுக்கு வந்து பாசிட்டிவ், இங்கே எபனைட் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இட் அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஃபிஃப்த் ஒன், ஃபியூஸ் prevents a circuit from overheating. Next Roman, give reason for the following. When a glass rod is rubbed with silk cloth, both gets charged. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், when a glass rod is rubbed with silk cotton, both get charged. Reason, when a glass rod is rubbed with a silk cloth, the free electrons in the glass rod are transferred to silk cloth. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to that in the silk cloth. Since the glass rod loses electrons, it has a deficiency of electrons and hence acquires positive charge. But the silk cloth has excess of electrons, so it becomes negatively charged. ஓகே, ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஷனில் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ராட், அதாவது அந்த கிளாஸ் ராடுக்கு வந்து எந்த சார்ஜுமே இல்லை, நியூட்ரலாக இருக்குது அப்பொழுதுக்கு. ஸோ ஒரு கிளாஸ் ராட் வந்து ஒரு சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும்போது என்ன சார்ஜ், இது ரெண்டுக்குமே சார்ஜ், போத் கெட்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரீசன் கேட்குறாங்க. பிகாஸ் இதான் கிளாஸ் ராட், கிளாஸ் ராடுக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே நியூட்ரலாக இருக்கும். இப்போது ரெண்டும் ரப் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் லூஸ்லி பவுண்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே இந்த ராட் வந்து எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது அண்ட் இது வந்து கெயின் பண்ணுது. ஸோ அதனால் லூஸ் பண்ணுறதுனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ கிளாஸ் ராட் வந்து லூஸ் பண்ணுது எலக்ட்ரான்ஸை, அதனால் கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சில்க் கிளாத்துக்கு வந்து கெயின் பண்ணுது. ஸோ அது வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. செகண்ட் கொஸ்டின், when a comb is rubbed with dry hair, it attracts small bits of paper. Reason, comb rubbed with hair gains electrons from the hair and becomes negatively charged. ஸோ வந்து comb வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது, ஏன்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுது. Becomes negatively charged, these electrons are accumulated on the surface of the comb. When a piece of paper is teared into bits, positive and negative charges are present at the edges of the bits. ஓகே, பிட்ஸ்க்கு அந்த பேப்பர் எல்லாமே நியூட்ரலாக இருக்கனால ரெண்டு சார்ஜஸுமே அந்த பிட்ஸில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கோம் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அந்த பேப்பரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸை இந்த கோம் நெகட்டிவாக சார்ஜ் ஆனதுனால அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் ஸோ த பேப்பர் பிட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கோம். தேர்ட் ஒன், when you touch the metal disc of an electroscope with a charged glass rod, the metal leaves get diverged. The leaves of an electroscope diverge because when a glass rod is touched on the metal disc, the charge travels through the metal rod to the leaves. Since the charge repel the charge travels till the leaves and then
the and then open up as both the leaves have like charges. So like charges இருக்கிறதுனால தான் diverge ஆகுது அந்த leaves. The leaves of an electroscope diverge because when a glass rod is touched on the metal disc, the charge travels through the metal rod to the leaves. Since the like charge repel, the charge travels till the leaves and then open as both the leaves have like charges. Similar charge இருக்கனால தான் diverge ஆகுது. Next, fourth one, in an electroscope the connecting rod and the leaves are all metals. Reason, these are made of metal so that electrons becomes free to move. It conducts electricity. So metals ஆல make பண்ணதுனால தான் electrons வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும், travel ஆகும். Fifth one should not use an umbrella while crossing an open field during thunderstorm. Reason, carrying an umbrella is not advisable during thunderstorm as the rod of umbrella and its supporting wires are made up of metals. So umbrella fullaவே metals ஆல made up of metals. Thus during thunderstorm the conducting object should be avoided. So electricity conduct பண்றது இது ஃபுல்லாவே சார்ஜஸ் தானே மாறிக்கிட்டே இருக்கும் thunderstorm அப்போ. ஸோ அம்பலாவில் ஃபுல்லாகவே மெட்டல்ஸால் மேக் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் thunderstorm அப்போ நம்ம கேரி பண்ணுறது அவாய்ட் பண்ணும். Next one, consider the statements given below and choose the correct option. Assertion, எப்பயும் போல தான் இது என்ன அப்படின்னா first one A எதுக்குன்னா assertionும் correct, reasonும் correct and reason வந்து assertionோட correct explanation அப்படின்னா A. B வந்து assertion correct, reason correct ஆனால் reason வந்து assertionோட correct explanation இல்லை அப்படின்னா B. C என்னன்னா assertion correct ஆனால் reason false. D என்னன்னா assertion வந்து false, reason வந்து correct. இதான் okay, first one பார்க்கலாம். Assertion, people struck by lightning receive a severe electrical shock. True. Reason என்னன்னா lightning carries very high voltage. இதுவும் true. ஸோ எதனால சிவியர் எலக்ட்ரிக் ஷாக் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா லைட்னிங் வந்து ரொம்ப ஹையான வோல்டேஜ் கேரி பண்ணுறதுனால. ஸோ அசர்ஷனோட கரெக்டான ரீசன் தான் இது. ஸோ ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், அசர்ஷன், இட் இஸ் சேஃபர் டு ஸ்டாண்ட் அண்டர் எ டால் ட்ரீ டியூரிங் லைட்னிங். ஃபால்ஸ். ஏன்னா லைட்னிங் அப்போது ஒரு ட்ரீ கடியில் நம்ம நிற்கக்கூடாது. Reason, it will make you the target for lightning. Reason correct but assertion false. So option D. Next one, answer briefly. How charges are produced by friction? Rubbing certain materials with one another can cause the buildup of electric charges on the surfaces. So charges are produced by friction. Example, combing hair charges. Combing hair charges are transferred from the hair to comb due to friction. Okay, இது புக்லயே இருக்கு. புக்ல பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 47ல் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன் அந்த டாபிக் அடியில் இங்கே ரப்பிங் சர்டைன் மெட்டீரியல்ஸ் வித் ஒன் அனதர் இந்த லைன்ஸ் எழுதணும் அதுக்கு ஆன்சர். ஸோ பேஜ் நம்பர் 47ல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் earthing? Earthing is the process of connecting the exposed metal parts to an electrical circuit to the ground of an electrical circuit to the ground. ஓகே, கிரவுண்டுக்கு அடியில் அந்த சர்க்கியூட்டை வந்து மீதி இருக்க அந்த சர்க்கியூட்டை வந்து கிரவுண்டுக்கு அடியில் கனெக்ட் பண்ணுறது தான் earthing அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸஸ் சார்ஜ் கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இது புக்கில்
பேஜ் நம்பர் 52ல இருக்கு earthing. இங்க இருக்குல்ல, இதுதான் நம்ம எழுதணும். Process of transferring discharge of electric energy directly to the earth with the help of flow resistant wire. இந்த இதை எழுதணும். Next, what is electrical circuit? The path through which electrons flow from one terminal to the another terminal of the source is called electric circuit. இதான் definition. இது எல்லாமே definitions தான் இருக்கு. Answer very briefly. இதில் explain பண்ணலாம் ஒன்றும் இல்லை. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுற ஒரு பாத்தை ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு இது எல்லாமே தான் கீவேர்ட்ஸ். இது ரொம்பவே முக்கியம். இது டெஃபினிஷன். இது எங்கே இருக்குன்னா அதே பேஜ் தான். பேஜ் நம்பர் 52ல இருக்குது. த பாத் த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். பேஜ் நம்பர் 52ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங்? The process of depositing a layer of one metal over the surface of another metal by passing electric current is called electroplating. Okay, இது எங்க இருக்கு அப்படின்னா the process of பேஜ் நம்பர் 55ல இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் டெபாசிட்டிங் தேர்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ப்ரீஃப் ஆன்சர் அப்படின்றதுனால கொஞ்சம் எழுதுனாவே போதும். டைரக்ட் டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிவ் சம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். அதுவும் அதே பேஜில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 55ல electroplating is applied in many fields. We use iron in bridges and automobiles. இதிலிருந்து it resists scratches வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ பாயிண்ட் வைஸ் நான் இப்போ படிக்கிறேன். electroplating is applied in many fields அப்படின்னு போட்டு first one, we use iron in bridges and automobiles to provide strength. A coating of zinc is deposited on iron to protect it from corrosion and formation of rust. Third, chromium has shiny appearance. It does not corrode. Fourth one, it resists scratches. இது வரைக்கும் எழுதுனா போதும். Uses of electroplating. Next one, answer in detail. First question, explain 3 ways of charge transfer. Transfer of charges takes place in the following 3 ways. First one, transfer by friction. Second, transfer by conduction. Third, transfer by induction. First one, transfer by friction. Adila, this method of charging an uncharged body by rubbing it against another body is called charging by friction. Okay. Example, while combing hair, charges are transferred from the hair to comb due to friction. முன்னாடியே நாம எழுதுனது தான், அதே தான். Next, second one, transfer by conduction. Charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. This method of transferring charges from one body to another body is called transfer by conduction. Example, when the ebonite rod is rubbed with woolen cloth, electrons from the woolen cloth are transferred to the ebonite rod. Now ebonite rod will be negatively charged. இது எழுதுனா போதும். எக்ஸாம்பிள்னு போட்டு இது எழுதுனா போதும். First, when it is brought near the paper, okay, ஒரு நிமிஷம். Next one, charged transfer by conduction. The process of charging an uncharged body by bringing a charged body near to it. அதாவது charging an uncharged body அப்படின்னு கொடுத்திருக்காங்க. By bringing a charged body near to it without touching it is called induction. Without touching it. Example, we can charge an uncharged body when we touch it by a charged object, but it is also responsible to obtain charges in a body without any contact with other charges. இது மூணுமே புக்கில் இருக்க, நான் அப்படியே மார்க் பண்ணேன்.
transfer of charges. Page number 47 ல இருக்கு. First one, transfer of charges takes place in the following ways அப்படின்னு போட்டு இது மூணு எழுதிட்டு next heading transfer by friction அப்படின்னு கொடுத்து இந்த லாஸ்ட் பேரா அந்த இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எக்ஸாம்பிள் நான் அங்கே கொடுத்தது இல்லை அதான் ஷார்ட் பண்ணி இதை கொடுத்துருக்கேன் அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த பேரா எழுதி அந்த எக்ஸாம்பிள் எழுதணும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த பேரா த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜிங் இதுலேருந்து ஃபர்தர் எண்ட் வரைக்கும் எழுதி அந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கணும். அது பேஜ் நம்பர் 49 வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப்? எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஒர்க்ஸ். An electroscope is a scientific instrument used to detect the presence of electric charge on a body. An electroscope is made out of conducting materials, generally metal. முன்னாடியே நம்ம பார்த்தோம். It works on principle that like charges repel each other. அதாவது same charges வந்து repel ஆகும்ல அதான். Fourth one, in a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. They are connected to a metal rod that extends upwards and ends in a knob at the end. If you bring a charged object near the knob, electrons will move out of it or into it. This will result in charges on the metal leaves inside the electroscope. If a negatively charged object is brought near the top knob of the electroscope, it causes free electrons in the electroscope to move down in the leaves, leaving the top positive. Since both the leaves have negative charge, they repel each other and move apart. If a positive object is brought near the top knob of the electroscope, the free electrons in the electroscope start to move up towards the knob. This means the bottom has net positive charge. The leaves spread apart again. ஸோ இது என்ன பிரின்சிபல் அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல். அதுக்கு தான் இந்த இது என்ன அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறேன். இதுதான் எலக்ட்ரோஸ்கோப் 50 பேஜ் நம்பர் 50ல் ஃபர்ஸ்ட் இது இந்த பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் இதிலேருந்து இது வரைக்கும், அதுக்கப்புறம் இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே எழுதணும். இந்த டயக்ராமும் வரையணும். இதில் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இது பக்கத்தில் இந்த நாப் பக்கத்தில் இது வந்து ஆப்போசிட் சார்ஜ் கெயின் பண்ணும் இந்த நாபு. ஸோ பாசிட்டிவ் ஆகி எலக்ட்ரான்ஸ் வந்து இது இந்த மெட்டல் ராட் வழியாக ஃப்ளோ ஆகி இந்த லீவ்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் கொண்டு வரும். ஸோ ரெண்டு லீஃப்க்குமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ரெண்டு ரிப்பல் ஆகி டைவர்ட் ஆயிரும். அதே மாதிரி சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்தோம்னா நாப் பக்கத்தில் அப்படின்னா நாப் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும். பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிறது கீழே போயிடும். ஸோ கீழே லீவ்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்தனால இங்கே சேம் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஒரு இப்படி ரிப்பல் ஆகி டைவர்ட் ஆயிடும். இதுதான் பிரின்சிபிள், இதுதான் எலக்ட்ரோஸ்கோப். ஓகே, பேஜ் நம்பர் 50ல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் சீரீஸ் அண்ட் parallel circuit. Series circuit. A series circuit is one that has more than one resistor bulb but only one path through which the electrons can travel. ஒரே ஒரு path தான் இருக்கும். Second one, from one end of the battery the electrons move along one path with no branch. இங்க branches இருக்காது. So இதான் important points. Through the resistor bulbs to the other end of the cell. All components in a series circuit are connected end to end. So current through the circuit remains same throughout the circuit. So series circuit பொறுத்த வரைக்கும் current வந்து remains constant. But the voltages in the voltage differ ஆகும். But voltages divided across the bulbs in the circuit. In the following series circuit, two bulbs are used as resistors. Let I be the current through the circuit and V1, V2, V3 be the voltages across the bulb.
the supply voltage V, total voltage அப்படின்னு சொல்லுவாங்க, V net voltage is the total of the individual voltage drops across the resistances. That is V எப்படி calculate பண்ணுறோம் அப்படின்னா V is equal to V1 plus V2 plus V3. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீரிஸ் சர்க்கியூட்டில் எண்ட் டு எண்ட் வரைக்கும், எண்ட் டு எண்ட் தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் தான் சர்க்கியூட்டில் இருக்கும். இதில் கரண்ட் வந்து சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த சர்க்கியூட். ஆனால் வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். அதான் சொல்கிறாங்க டோட்டல் வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா V is equal to V1 plus V2 plus V3, அதாவது sum of the individual voltages. Okay, next parallel circuit. In a parallel circuit there is more than one resistor bulb and they are arranged on many paths. நிறைய பார்ட்ஸ், அங்கே வந்து சிங்கிள் பார்ட் தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், இங்கே தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். This means charges can travel from one end of the cell through many branches to the other end of the cell. Here voltage across the resistor, அதாவது voltage வந்து remains constant. Voltage across the resistor bulbs remains the same, but the current வந்து change ஆகும். Current flowing through the circuit gets divided across each resistor. Let us consider three bulbs connected in series. Let V be the voltage across the bulbs, I1, I2, I3 be the current across each bulb. The current I from the battery is the total individual current flowing through the resistances. I is equal to I1 plus I2 plus I3. இது என்ன அப்படின்னா சேம் அஸ் முன்னாடி தான், நாட் டோட்டலி ஆப்போசிட். இதில் பேரலில் வந்து பிரான்ச்சஸாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு, சர்க்கியூட் வந்து பிரான்ச்சஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் கரண்ட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ டோட்டல் கரண்ட்டை கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா I is equal to I1 plus I2 plus I3. இது என்ன அப்படின்னா total current is equal to sum of individual current flowing through resistances. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற அந்த பாயிண்டில் இருக்க கரண்ட். ஓகே, இது புக்கில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் ஃபர்ஸ்ட் சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பேரா இது ஃபுல்லாக எழுதிடணும். எழுதிட்டு இந்த லாஸ்ட் ஒன்ல டைப் இதுவும் அதோட போட்டுடணும். ப்ளஸ் இந்த ஃபார்முலா எழுதி இந்த டயக்ராமும் வரையணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டயக்ராமும் வரையணும். நெக்ஸ்ட் பேரலல் சர்க்கியூட், இது பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. நெக்ஸ்ட் பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பேரா எழுதினோம். எழுதிட்டு லாஸ்ட் ஒன் அதே மாதிரி லாஸ்ட் பேரா எழுதி இந்த ஃபார்முலா எழுதி அண்ட் இந்த சர்க்கியூட்டை வரையணும். இதுதான், அவ்வளோதான். பேஜ் 54 அண்ட் 53ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு லைட்னிங் டேக்ஸ் பிளேஸ்? Lighting is produced by discharge of electricity from cloud to cloud or from cloud to ground. ஸோ லைட்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு கிளவுடில் இருந்து இன்னொரு கிளவுடுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த கிளவுடில் இருந்து கிரவுண்டுக்கு நடக்கலாம். இது ரெண்டு வேல தான் லைட்னிங் நடக்கும். டியூரிங் thunderstorm air is moving upward rapidly. This air moves rapidly, carries small ice crystals upward. At the same time, small water droplets move downwards. When they collide, ice crystals become positively charged and move upward, and the water droplets become negatively charged and move downward. When they come into contact, electrons in the water drops are attracted by the positive charges in the ice crystals. Thus, electricity is generated and lightning is seen. இதில் என்ன, okay, sometimes the lower part of the cloud which is negatively charged comes into contact with the positive charges accumulated near the mountains, trees and even people on the earth. This discharge produces lot of heat and sparks that results in what we see as lightning. Okay, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது க்ளவுடுக்கும். இப்போ க்ளவுடுக்குனா இப்போ இங்கே ஒரு க்ளவுட் இருக்குது,
அப்படின்னா இங்கே க்ளவுட்லேயே நடக்கும். ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கீழே அக்குமுலேட் ஆகிருக்கும், மேலே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். சாரி, கீழே வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ், மேலே வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜஸ்னால when they attract லைட்னிங் வந்து நடக்கும். இது ஒரு வே ஆஃப் லைட்னிங். இன்னொன்று என்ன அப்படின்னா, கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் தானே இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஸோ கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து பாசிட்டிவ், லேண்டில் எர்த்தில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கேயும் இதுக்கும் நடுவில் அட்ராக்ட் ஆகி லைட்னிங் வந்து நடக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வேஸ் ஆஃப் லைட்னிங். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாசிட்டிவ், க்ளவுடில் இங்கே நெகட்டிவ் இருக்கும், அதனால் இதுக்குள்ளேயே லைட்னிங் நடக்கும். இன்னொன்று க்ளவுடுக்கும் எர்த் சர்ஃபேஸ்க்கும் நடக்கும். ஓகே, இது புக்கில் பேஜ் நம்பர் 51ல் இருக்க லைட்னிங் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிஸ்சார்ஜ், இதிலிருந்து இது ஃபுல்லாக எழுதணும். இது வரைக்கும் இஸ் வாட் வி சி எஸ் லைட்னிங், இது வரைக்கும் எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 51ல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங்? எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்ன அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் டன். Electroplating அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, electroplating is one of the most common applications of chemical effects of electric current. The process of depositing a layer of one metal over the surface of another metal by passing electric current is called electroplating. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலுக்கு அந்த சர்ஃபேஸை வந்து கோட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், டேக் அ கிளாஸ் ஜார் அண்ட் ஃபில் இட் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கணும், அது ஃபுல்லாக காப்பர் சல்ஃபேட் Cu2SO4 அந்த சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணும், காப்பர் சல்ஃபேட். நெக்ஸ்ட், take a copper metal plate and connect it to the positive terminal of battery. Connect an iron spoon to the negative terminal of battery. Now dip them in the copper sulfate solution. When electric current is passed through the copper sulfate solution, you will find that a thin layer of copper metal is deposited in the iron spoon and this equivalent amount of copper is lost by copper plate. So ஒரு copper sulfate solution எடுத்து பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் காப்பர் மெட்டல் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு டெர்மினல் அதாவது நெகட்டிவ் டெர்மினலில் வந்து அயன் ஸ்பூன் கனெக்ட் பண்ணி ரெண்டையும் அந்த சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணுறாங்க. டிப் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது காப்பர் மெட்டல் வந்து இந்த அயன் ஸ்பூனில் டெபாசிட் ஆகும். அண்ட் காப்பர் பிளேட் கனெக்ட் பண்ணோம்ல, அதில் இருக்கிற காப்பர் கம்மியாகி அயன் ஸ்பூனில் வந்து இது டெபாசிட் ஆகும். இது பேர் தான் எலக்ட்ரோபிளேட்டிங். இந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது என்ன எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோபிளேட்டிங்னு ஹெட்டிங் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேரா எழுதணும், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட், ஹவு இட் இஸ் எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் டன். ஸோ அது எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிற இந்த ஃபுல் ஆக்டிவிட்டியும் எழுதி இந்த டயக்ராமும் வரையணும். காப்பர் பிளேட் ஆனோடில் இருக்குது, அண்ட் ஸ்பூன் அயன் ஸ்பூன் வந்து கேத்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இது எல்லாமே காமிக்குது இந்த டயக்ராம் போட்டு. அவ்வளோதான் இந்த பேரா அண்ட் இது, அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும்தான் எழுதுனா போதும்.
ஓகே, அவ்வளோதான். இது பேஜ் நம்பர் 55 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எல்லா எக்ஸசைஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயிலும் எல்லாமே பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.